ஜெபம் பண்ணுகிறோம், பதிலை பார்க்குறோம், நடக்கலையே அப்படின்னு சொல்லி சில வேளையில் சில சோர்வுகள் என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னென்னா, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல். இந்த கடைசி காலத்தில் நம்ம எதை தேடணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஊழியத்தில், நீர் எங்களுக்கு தந்த குடும்பத்தில், எங்கள் தொழிலில், எங்களுடைய பணிகளில், எதிர்காலத்தில் நீர் தரக்கூடிய மகிமை மாத்திரம்தான் எனக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும். அல்லேலூயா. அதைத்தான் நானே என்ன செய்யணும், வாஞ்சித்து என்ன செய்யணும், தேடணும். அதை விட்டுட்டு ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? எபிரேயரில் நம்ம பார்க்குறோம், நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை நல்லா கவனித்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்குது, இயேசு கிறிஸ்துனுடைய பதில் எப்படி இருக்குது, இயேசு கிறிஸ்து அதற்கு முன்னால் எந்த ஊருக்கு போனார், அடுத்து எந்த ஊரில் வந்து எப்படி ஊழியம் செய்யும்போது அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குங்கிறத நல்லா தியானித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இயேசு கிறிஸ்துவிடத்துலேருந்து நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும்னா கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை நீங்கள் என்ன செய்யலை, தேடலை. அதை விட்டுட்டு ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசம் அப்படின்னு சொன்னால், ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பிதா என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் அவர் என்ன செய்வார். தாமாக ஒரு இடத்துக்கு சுயமாக போக மாட்டார், சுயமாக பேச மாட்டார், சுயமாக எதையும் என்ன செய்ய மாட்டார். ஆனால் அற்புதம் செய்த இடங்களில் ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இவரை யாராக மாற்றிடணும், ராஜாவாக என்ன செஞ்சிடணும், பிடிச்சு கொண்டு போய் வச்சிடணும்னு சொல்லி அவங்க மனசில் தான் கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, நினச்சாங்க. ஆனால் இயேசு அதை அறிந்து அதை விட்டு விலகினார். அல்லேலூயா. இயேசு எந்த மகிமையை தேடினார்னா, பிதா தன்னை குறித்து என்ன செய்ய வைத்திருக்கிறாரோ அதை மாத்திரம்தான் அவர் என்ன செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வேலை தேடிக்கிட்டு இருப்போம், நம்ம அநேகருக்காக ஜெபித்திருப்போம், நம்மகிட்ட ஜெபம் பண்ண ஆள் வேலை கிடைச்சிட்டு வந்து சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கும், அப்படி நடக்கும்.